தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்த இறை மக்களே, உங்கள் அனைவரையும் பொதுக்காலத்தின் 16ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு நான் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய பங்கில், பத்திமா பங்கில் விசேஷமாக நம்முடைய அருள் தந்தை என்று மாணிக்கமுடைய வெள்ளி விழாவை நாம் கொண்டாட வந்திருக்கிறோம். அருள் தந்தை 25ஆம் ஆண்டுக்கு முன்பு 17/7/97 நம்முடைய மறைந்து போன பேராயர் சோட்டா பெர்னாண்டஸ் கையில் அபிஷேகம் பெற்றார், குருவாக அபிஷேகம் பெற்றார் புனித பிரான்சிஸ் அசிசியார் பங்கில். இன்றைக்கு அவருடைய வெள்ளி விழாவை கொண்டாட நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம். வாருங்கள், இத்திருப்பலியில் நாம் முழுமையாக பங்கெடுக்க நாம் செய்த அனைத்து பாவத்தையும் நம் நினைவுக்கு கொண்டு வந்து ஆண்டவரை பார்த்து முழுமையாக மன வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நம் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்து உம் அடியார்களாகிய எங்களில் உம் அருள் கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எரிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாரு மரங்கள் அருகே ஆபிரகாமுக்கு தோன்றினார். பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தம் கூடார வாயில் அமர்ந்திருக்கையில்
கண்களை உயர்த்தி பார்த்தார். 3 மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்கள் சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் முன் தரைமட்டு தாழ்த்தி வணங்கி அவர்களை நோக்கி, என் தலைவரே, உம் கண்களில் எனக்கு அருள் கிடைத்தாயின் நீர் உம் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் இளைப்பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன். நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள். ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார். நீ சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதிலளித்தார்கள். அதை கேட்டு ஆபிரகாம் தம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி, விரைவாக 3 மரக்கால் நல்ல மாவை பிசைத்து அப்பங்களை சுடு என்றார். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி சென்று ஒரு நல்ல இளங்கன்றை கொணர்ந்து வேலைக்காரரிடம் கொடுக்க அவன் அதனை விரைவில் சமைத்தான். பிறகு அவர் வெண்ணெய், பால், சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார். அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். பின்பு அவர் அவரை நோக்கி, உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்டார். அவர், அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்று பதில் கூறினார். அப்பொழுது ஆண்டவர், நான் இளைவேனின் காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன். அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனையுற்றார். அவர் மேலும் படவேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன். என் மூலம் இறை வார்த்தையை முழுமையாக உங்களுக்கு வழங்கும் பொறுப்பை கடவுள் எனக்கு கொடுத்தார். எனவே நான் திருத்தொண்டன் ஆனேன். நான் வழங்கும் இறை வார்த்தையை ஊழி ஊழியாக தலைமுறை தலைமுறையாக மறைத்திருந்த இறை திட்டத்தை பற்றியது. அத்திட்டம் இப்பொழுது இறை மக்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. மக்களினங்களிடையே அது அளவற்ற மாட்சியுடன் செயல்படுகிறது என்பதை தம் மக்களுக்கு தெரிவிக்க கடவுள் திருவுள்ளம் கொண்டார். உங்களுள் இருக்கும் கிறிஸ்துவை பற்றியதே அத்திட்டம். மாட்சி பெறுவோம் எனும் எதிர்நோக்கை அவரே அளிக்கிறார். கிறிஸ்துவை பற்றியே நாங்கள் அறிவித்து வருகிறோம். கிறிஸ்துவோடு இணைந்து ஒவ்வொருவரும் முதிர்ச்சி நிலை பெறுமாறு ஒவ்வொருவருக்கும் அறிவுரை கூறி முழு ஞானத்தோடு கற்பித்து வருகிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சீரியனல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்கள் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு ஒரு ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டு இருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டார். அது அவரிடமிருந்து எடுக்கப்படாது என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய நற்செய்தி ஒரு அருமையான ஒரு நற்செய்தி. இன்றைய நற்செய்தி மார்த்தா, மேரி மற்றும் அவங்களுடைய பற்றி கிடையாது. ஆனால் இன்றைய நற்செய்தி நாம் ஒருவர் பற்றி இன்றைக்கு நாம் சிந்திக்கணும். ஏன்னா இந்த நற்செய்தி ஒரு குடும்பத்தில் நடக்கிற இந்த நற்செய்தி. நம்ம சில நற்செய்தி நம்ம படிக்கும்போது அது தனியாக இருக்கலாம். இறைவன் அவங்களை சந்திக்க வரார். எங்கே அங்கே இருக்கிறாரோ அங்கே சந்திக்க வரார். அன்றாம் இன்றைய நற்செய்தி ஒரு குடும்பம் வாழ்க்கையில் இன்றைய நற்செய்தி இன்றைக்கு நாம் பார்க்குறோம். அதான் இது ஒரு அருமையான ஒரு நற்செய்தி. போன வருஷம் ஜனவரி 2021 போப் பிரான்சிஸ் மேரியும் லாசரஸும் புனிதராக ஆக்கினார். போன வருஷம் மார்த்தா ஏற்கனவே நம்ம அவங்களுடைய புனிதராக திருச்சபை நாம் கொண்டாட இருந்தோம். ஆனால் போன வருஷத்தில் நம்ம பார்க்கலாம், போப் பிரான்சிஸ் 3 பேரும் ஒரே குடும்பத்தில் அவர் புனிதராக ஆக்கினார். மேரியும் லாசரஸும் அவங்களுடைய பெருவிழா இந்த மாதம் ஜூலை 29 அவங்களுடைய ஃபீஸ் டே, 3 பேருடைய ஃபீஸ் டே. ஏன்னா இன்றைய நற்செய்தி என்ன இங்கே நடக்கிறோ எல்லாம் ஒரு குடும்பம் வாழ்க்கையில் நடக்குது. இன்றைக்கு நம்மளுடைய குடும்பத்தில் இன்றைக்கு என்ன நாம் அனுபவம் வைக்கிறோமோ அதே மாதிரி தான் அவங்களுடைய மார்த்தா, மேரி, லாசரஸ் அந்த குடும்பத்தில் இருந்தது. இன்றைக்கு நாம் லாசரஸை பற்றி நாம் படிக்க மாட்டோம். ஏன்னா லாசரஸ் யோவான் எழுதிய நற்செய்தியில் அவர் அங்கே யோவான் எழுதியிருக்கிறார், முக்கியமாக எழுதியிருக்கிறார். ஆனால் என்னுடைய நற்செய்தி மேரி, மார்த்தா இன்றைக்கு நாம் பார்த்துட்டு எப்படி இன்றைக்கு அங்கே நம்ம வாழ்க்கையில் நம்ம நடக்கிறோமோ நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு முதலாக நம்ம பார்க்கலாம், மார்த்தா ஆண்டவரை வர வச்சார். மார்த்தா வெல்கம் ஹிம். மார்த்தா வர வச்சார் ஆண்டவரை. எப்படி இன்றைய முதல் வாசகத்தில் ஆபிரகாம் அந்த 3 பேரை வர வச்சாரோ அதே மாதிரி இன்றைக்கு நற்செய்தியில் மார்த்தா வர வைக்கிறார், ஆண்டவரை வர வைக்கிறார். இதில் நாம் என்ன பார்க்கலாம், நாம் அன்புள்ள சகோதரர்களே, நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில் எப்படி நாம் ஒருவர் நாம் வரவேற்கிறோம். இன்றைக்கு சில நேரத்தில் நம்மளுடைய குடும்பம் வாழ்க்கையில் ஒரு உறவு இல்லாமல் இருக்கலாம். சில பேர் அந்த குடும்பத்திலேருந்து பிரிஞ்சு போகிறார்கள். அது இன்றைக்கு நாம் சிந்திக்கிறோமா? இன்றைக்கு நம் வரவேற்கிறோமாங்களே? ஏன் அங்கே நம்மளை மனசு நோயாக்கி இருக்கலாம், இல்லை அங்கே வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம். அதுக்குன்னு நம்ம அங்கே வர வைக்க முடியாது, நம்ம வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. எப்படி மார்த்தா வர வச்சார்களோ ஆண்டவரை, எப்படி ஆபிரகாம் வர வச்சாரோ அதே மாதிரி இன்றைக்கு நம்மளோட குடும்பம் வாழ்க்கையில் ஒருவர் நாம் வர வைக்கணும். அது மட்டுமல்ல அன்பான சகோதரர்களே, நம்மளுடைய பங்குல நம்மளுடைய பணி, நீங்கள் பணி செய்கிறீங்களே, நீங்களே மத்தியில் வர வைக்கிறீங்களா? இல்லை நம்மக்குள்ளேயே இருக்கிறோமா? இன்றைக்கு நாம் சிந்திக்கணும். நம்ம தேவைப்பட்ட மக்களுக்காக அவர் மட்டும் நம்ம வர வைக்கிறோமா? மற்றவங்களை நம்ம வர வச்சு அவங்களும் அந்த பொறுப்பு நம்ம கொடுக்குறோமா? அவங்களுடைய குறைகள், அவங்களுடைய டேலண்ட்ஸ், அவங்களுடைய கிஃப்ட்ஸ் நாம் வர வைக்கிறோமா? இன்றைக்கு நாம் சிந்திக்கணும் அன்பான சகோதரர்களே. மார்த்தா மார்த்தார் அங்கே ஒரு ஆக்டிவான ஒரு வாழ்க்கையில் அங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதான் இன்றைக்குடைய நச்சதை நம்ம பார்க்கலாம். அவங்களுக்கு ஒரு எரிச்சல் வருது, ஒரு எரிச்சல், எல்லாம் நானே செஞ்சுட்டு இருக்கேன் என்று ஒரு ஒரு எரிச்சல் வருது அங்கே மனசில். அதே மாதிரி நம்ம குடும்ப வாழ்க்கையில் இந்த எரிச்சல் நம்மளுக்கு வரும். சில நேரத்தில் ஒரு குடும்பம் நம்ம சொல்லும் போது அது ஒரு ஒன்றாக நம்ம அந்த குடும்ப வாழ்க்கையில் ஒருவர்
அந்த பொறுப்பு வந்துங்க எல்லாத்துக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. கணவர் மட்டும் பொறுப்பு கிடையாது, மனைவி மட்டும் பொறுப்பு கிடையாது, பிள்ளைங்களை மட்டும் பொறுப்பு இல்லை. ஒருவர் ஒருவர் அவங்களுக்காக ஒரு பொறுப்பு இருக்குது. அது நம்ம ஒன்றாக நம்ம வந்து செய்யணும். அது செஞ்சாராம் அந்த குடும்பம் வாழ்க்கையும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையாக வாழ முடியும். சில நேரத்தில் நம்ம பார்க்கலாம், நம்ம குடும்ப வாழ்க்கையில் வந்து நானே செஞ்சுட்டு இருக்கேன்னு, இவர் ஏன் உதவி செய்ய மணிக்காரு நம்மளுக்கும் சில நேரத்தில் ஒரு எரிச்சல் வருது. நம்மளுக்கு ஒரு உதவி செய்ய மணிக்காரு, இது வந்து என்னுடைய கடமையாது, பிள்ளைங்கள் பார்க்குறது வந்து என்னோட கடமையா, என்னுடைய கணவருங்க இல்லாட்டி நாம் கணவர் வந்து அவர் வந்து வேறு யோசனையில் இருக்கலாம், இதெல்லாம் நானே செய்யணுமான்னு அவருக்கு அப்படி நினைப்பார். பிள்ளைங்க வந்து அவங்க வந்து ஒவ்வொரு பக்கத்தில் இருப்பாங்க. அதாங்க நம்ம கொடுத்துற பொறுப்பு வந்துங்க நாம் ஒரு குடும்பமாக நம்ம செஞ்சால் கண்டிப்பாக அந்த எரிச்சல் வந்து அப்படின்னு நம்மளுக்கு வந்து அவ்வளோ பாதிக்காது நம்மளுக்கு. ஏன்னா நம்மளோட கொடுத்துற பொறுப்பு நாம் ஒன்றாக நாம் சேரும், ஒரு குடும்பமாக நம்ம சேரும். குடும்பம் வாழ்க்கை மற்றும் கிடையாது, பங்கு வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் பார்க்கலாம், வட்டாரத்தில் இன்றைக்கு நாம் பார்க்கலாம். பொறுப்பு கொடுத்துரு எப்படி இன்றைக்கு நாம் செய்கிறோம். இது வந்து தலைவர் தலைவர் மற்றவங்களுடைய பொறுப்பா, இல்லை பங்கு தந்தையருடைய பொறுப்பா? இல்லைங்க, இதோட பொறுப்பு வந்துங்க ஒருவருடைய பொறுப்பு இன்றைக்கு. இல்லாட்டி நாம் பார்க்கலாம், அங்கேயே தான் செஞ்சுட்டு இருப்பார்கள். புது முகம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இன்றைக்கு ஃபத்திமா பங்குல இன்றைக்கு நாம் எத்தனையோ வருஷமாக நீங்கள் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. நம்ம வந்து நான் வந்தேன், ஃபாதர் வில்லியம் வந்து ஜனவரி மாதம் வந்தார். உங்களுடைய குழு புது முகம் வந்திருக்கா, இல்லை நீங்கள் தான் இருந்துக்கிட்டு இருக்கீங்களா? சிந்திங்க கொஞ்ச நேரம். ஏன்னா நம்ம வந்து மற்றவங்களுக்கு நம்ம வந்து அந்த பொறுப்பு கொடுக்கணுங்க, பொறுப்பு நம்ம கொடுக்கணும். அதான் வந்து ஒரு பொறுப்பு நம்ம இருந்தால் நம்ம வாழ்க்கையில் அந்த பங்கு அந்த வட்டாரம் வந்து இன்னும் கடவுளுடைய பணியை செய்யலாம், கடவுளுடைய செயலை நாம் செய்யலாம். இல்லாட்டி நாம் செஞ்சுட்டு இருக்காங்களே அவங்களுக்கே ஒரு எரிச்சல் வரும். யாருமே வர மணிக்காங்களோ, யாருமே வாசிக்க மணிக்காங்களோ, யாருமே வந்து பாட மணிக்காங்களோ, யாரோ வந்து அந்த எடுத்து சேர மணிக்காங்க அப்படின்னு ஒரு இதே வந்துட்டு இருக்கும். நாம் எப்படி அவங்களை மற்றவங்களை வர வைக்கிறோமோ அதே நேரத்தில் நம்ம வந்து பொறுப்பு நாம் கொடுக்கணும், அவங்களுக்கு நம்ம பொறுப்பு கொடுக்கணும். அது மட்டுமில்லை, ஒருவர் கொடுத்த பொறுப்பு வந்து நாம் மகிழ்ச்சியாக நாம் செய்யணும், மகிழ்ச்சியாக நாம் செய்யணும். இன்னொன்று முக்கியமாக கருத்தினுடைய நச்சதிங்க பார்த்தீங்கன்னா, மரியா நாம் பார்க்கலாம், மேரி வந்துங்க அவங்களுக்கு வந்து பொறுப்பு இல்லைன்னு நாம் சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் வந்து இறைவன் வந்திருக்கிறார். அந்த நேரத்தை வந்து அந்த இறைவனுக்கு அவர் அங்கே வந்து அந்த நேரத்தை இறைவனுக்கு கொடுக்கிறார். காலடியில் வந்து அவங்க வந்து உக்காந்து கடவுளுடைய வார்த்தையை அங்கு கேட்குறார்கள் மேரி. அதே மாதிரி அன்புள்ள சகோதரர்களே, நம்மளோட வாழ்க்கை வந்து எப்பொழுதும் செயல்கள் மட்டும் இல்லை. நீங்கள் நினைக்க வேண்டாம், என் செயல் தான் என் வேலைன்னு சொல்ல முடியாது, என் செயல் தான் என் ஜெபம்னு சொல்ல முடியாது. மை ஒர்க் இஸ் மை ப்ரேயர், அது தவறுங்க. அது இஃப் யுவர் ஒர்க் இஸ் யுவர் ப்ரேயர், தட்ஸ் ராங் ஆக்சுவலி. யூ கேனாட், நீங்கள் வந்து உங்களோட வேலையும் உங்களோட ஜெபம் வாழ்க்கையும் ஒன்றாக சேர்க்க முடியாது. உங்களோட வேலை, உங்களோட பணி ஒரு பணி, உங்களோட ஜெபம் வாழ்க்கை அது வேற. அது இன்றைக்கு ஒரு குடும்பம் வாழ்க்கையில் வந்து நம்ம சொல்லும் போது ஜெபம் வாழ்க்கை இன்றைக்கு எப்படி நாம் வரும், ஒரு குடும்பமாக நம்ம வருமாம், அந்த கடவுளோட காலடியில் நம்ம வந்து வேண்டுமாம், இன்றைக்கு நாம் சிந்திக்கணும். ஏன்னா இன்றைய நச்செய்தி வந்துங்க மார்த்தா மேரி அங்கே ஆண்டவரை வந்து யார் அவர் சொன்ன வார்த்தை வந்து மேரி வந்து நல்ல ஒரு வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு எப்போ நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கிறோமோ அந்த பொறுப்பு நம்ம செய்கிறோமே, அந்த பொறுப்பு நாம் உண்மையாக நம்ம செய்கிறோமே, மொத்தங்கள் நம்ம பொறுப்பு கொடுக்குறோமே, எப்போ நம்ம இந்த முடிவு நம்ம முடிவு எடுக்கிறோமோ அது நல்லது தான். we have chosen the better part and not just Mary. எப்போ நம்ம வந்து கடவுளுடைய அவருடைய காலடியில் நம்ம வந்து உட்காந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்டு ஒரு குடும்பமாக நம்ம வந்து ஜெபமாலை சொல்லி அந்த ஒரே குடும்பமாக நம்ம வந்து வேண்டும் போது நம்ம தேர்ந்தெடுக்கும் போது அது நாம் வந்து ஒரு நல்ல முடிவு நாம் எடுத்துருக்கிறோம். we have chosen the better part. அது மட்டுமல்ல, நம்மளுடைய குடும்பம் எப்போ நம்ம வந்து பொறுப்பாக ஒருவர் ஒன்றாக நம்ம சேருமே, we have chosen the better part.
எப்போ நம்மளை வர வைக்கிறோமே மற்ற சகோதர சகோதரி நம்ம குடும்பத்தில் இல்லை நம்ம பங்கில் நம்மளுடைய மினிஸ்ட்ரி அங்கே வர வைக்கிறோமே, we have chosen the better part. அந்த chosen the better part வந்து மேரி மற்றும் இல்லைங்க. எப்போ நம்ம வந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கிறோமோ we have chosen the better part. அதான் இன்றைய நற்செய்தி இன்றைக்கு நாம் பார்க்குறோம். இன்றைக்கு என்னுடைய நற்செய்தி வந்து ஒரு குடும்பம் உடைய நற்செய்தி இன்றைக்கு. மேரி, மார்த்தா, லாசரஸ். இன்றைக்கு நம்ம லாசரஸை பற்றி நம்ம பேச மாட்டோம். அது ஜூலை மாதம் 29ஆம் தேதி வந்து அந்த நாள் வரும்போது நம்ம லாசரஸை பற்றி நம்ம பேசலாம். ஆனால் இன்றைக்கு வந்து இந்த 2 பேர் இன்றைக்கு நாம் இன்றைக்கு திருச்சபை கடவுளோட வார்த்தை இன்றைக்கு பார்க்க சொல்கிற ஒன்று வந்து நாம் கொடுத்துற பணி, நம்மளோட கொடுத்துற பொறுப்பு நாம் உண்மையாக நாம் செய்யணும். ஏன்னா 2 பேரும் நம்மளுக்கு தேவை. நம்ம குடும்பத்தில் 2 பேரும் தேவை. நம்ம பங்குல 2 பேரும் தேவை. நம்மளுடைய வட்டாரத்தில் நம்ம சொல்ல முடியாது மேரி மற்றும் இருந்தால் போதும். மேரி மற்றும் இருந்தால் மற்றவங்க மேலே யார் செய்கிறது? நீங்கள் செய்ய முடியுமா? இப்போ இந்த ஒரு திருப்பலி பூசை நடத்த இன்றைக்கு எத்தனையோ பேர் தேவைகள் படுது. காலையிலே நம்ம சகோதரர் அவர் வந்து சர்ச்லாம் திறந்து விட்டு லைட்லாம் திறந்து விட்டு அவர் செய்கிறார். அவருடைய பணியை அவர் செய்கிறாரு. அவரை கொடுத்த பொறுப்பு அவர் செய்கிறாரு. நம்மளுடைய சர்வஸ் கொயர் எத்தனையோ பேர் நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களுக்கு கொடுத்த பொறுப்பு நீங்கள் செய்கிறீங்க. மார்த்தா நம்மளுக்கு வேணுங்க. மார்த்தா மாதிரி இன்றைக்கு நம்ம வாழணும். இன்றைக்கு நம்ம ஜெபத்திலேருந்து நம்ம வந்து இருக்க முடியாது. ஆனால் அந்த கூறிப்பட்ட நேரத்தில் வந்து ஜெபம் வாழ்க்கை வரும்போது நாம் இறைவன் கூட அதுவும் வேண்டணும். நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தால் then we become workaholics. செய்யல செஞ்சுட்டு நாம் ஜெபம் வாழ்க்கை இல்லாட்டினா அதுவும் சரியில்லை. நாட் கம்ப்ளீட், நாட் பேலன்ஸ் ஆக்சுவலி. ஸோ என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் நம்ம சொல்லும் போதுங்க இட்ஸ் அ பேலன்ஸ் லைஃப். ஆக்சுவலி ஒரு பேலன்ஸ் லைஃப்பை நம்ம வாழணும். அதிகமாக செய்யறதும் சரி கிடையாது. ஜெபம் வாழ்க்கை வந்து எப்போ நம்ம வந்து நம்ம நேரத்தை நம்ம கொடுக்குறோமோ ஆண்டவருக்கு, அந்த நேரத்தை நம்ம வந்து இறைவனுடைய இன்றைக்கு என்ன சொல்கிறாரோ அந்த ஜெபம் வாழ்க்கை அதுவும் இன்றைக்கு நாம் முக்கியத்துவம் நாம் கொடுக்கணும். அதான் காலையில் நான் பார்த்தேன். நீங்கள் எத்தனையோ பேர் வந்து காலையிலே வந்து வேண்டுறீங்க. வெரி குட். பணி செய்கிறீங்களா? பணி செய்கிற முன்னுக்கு நாம் வேண்டுருமா? முதலாக ஆண்டவரை பிளஸட் சாக்ரமென்ட்ல இருக்கார அவர்கிட்ட நம்ம வந்து காலை வணக்கம் சொல்கிறோமா? இல்லை ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போய் கொடுத்துட்ட பொறுப்பு நம்ம வந்து செய்கிறோமா? எப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்து நம்ம செய்கிறோமோ ஆண்டவர் சொல்கிற வார்த்தை வந்து இன்றைக்கு நம்மளுக்கு உண்மையாக இருக்கலாம். we have chosen the better part. ஸோ இன்றைக்கு நாம் சிந்திப்போம். இன்றைக்கு நம்மளுடைய கடவுளுடைய வார்த்தை இன்றைக்கு நம்ம சிந்திப்போம். இன்றைக்கு எப்படி ஆண்டவர் வாழ சொல்கிறாரோ அதே மாதிரி இன்றைக்கு வாழுவோம். குறிப்பாக நம்மளுடைய குடும்பத்தில் நாம் வாழுவோம். இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம் இந்த திருப்பலி பூசை நாம் கொண்டாட. வீட்டில் போய் கண்டிப்பாக உங்களுக்கு பொறுப்பு இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் ஜெபம் வாழ்க்கையும் முக்கியம். உங்கள் குடும்பத்தில் அது இன்றைக்கு நாம் செய்ய போகிறோம் இன்றைக்கு நாம் சிந்திப்போம். மார்த்தா, மேரி, லாசரஸ் அவங்களுடைய மன்றாட்டு, இந்த புனிதர் மன்றாட்டு இன்றைக்கு நாம் அவங்களோட உதவி நாம் கேட்போம் நம்ம குடும்ப வாழ்க்கையில். சேர்ந்து நம்மளுடைய நம்பிக்கை அறிக்கை சொல்வோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மன்னகமும் காண்பவே காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின்றி கடவுளாக, ஒளியின்றி ஒளியாக, உண்மை கடவுளின்றி உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார்.
மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமீன். மரியா மார்த்தாவை அழைத்த ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார் என்று நம்பிக்கையுடன் வாருங்கள். நம்முடைய மனதில் நம்முடைய தேவைக்காக ஆண்டவருடைய பாதத்தில் தாழ்மையுடன் சமர்ப்பிப்போம். அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் தூய ஆவியாரின் துணையோடு திரு அவையை வழிநடத்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, உலகெங்கும் ஏற்பட்டுள்ள போர்கள், பயங்கரவாதங்கள் மற்றும் புதியதாய் வரும் தொற்று நோய்கள் ஆகியவற்றால் அவதியுறும் மக்கள் இழந்த வாழ்வை மீண்டும் பெற்று புது பொழிவோடு வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, எங்கள் நாட்டையும் அதனை ஆண்டு நடத்தும் தலைவர்களை ஆசிர்வதியும். மதம், மொழி வேறுபாடுகளை கடந்து அனைத்து மக்களின் நலனுக்காக உழைத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, அன்புக்கும் பரிவுக்கும் அடையாளமாக நீர் எங்களுக்கு காட்டிய அன்பை நாங்களும் எல்லா மனிதரோடும் பகிர்ந்திட நல் மனதும் ஆற்றலும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே இறைவா, நல்ல பங்கை தேர்ந்தெடுத்த மரியாவைப் போல் நாங்களும் உமது அருகாமையில் அமர்ந்து இறைவார்த்தைக்கு செவி கொடுத்து கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைக்கு வெள்ளி விழாவை கொண்டாட இருக்கிற நம்முடைய அருள் தந்தை என்றும் மாணிக்கம் அவருக்காக விசேஷமாக திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். எவ்வாறு கடவுள் மரியா மார்த்தாலே அழைத்தது போல அவரையும் அழைத்து அவரும் ஆம் என்று அந்த பதிலை சொல்லி இன்றைக்கு பிரமாணிக்கமாக 25 ஆண்டு ஒரு குருவாக பணி செய்து கொண்டு இருக்கிறார். தொடர்ந்து கடவுள் அவருக்கு வேண்டிய அனைத்து அருளையும் ஆசிரையும் உடல்நலத்தையும் வழங்குமாறு ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். ஆமீன். அன்புமிக்க இறைவா, இத்திருப்பலியில் வந்திருக்கிற அனைத்து மக்களுடைய தேவைகளையும் உம்முடைய பாதத்தில் நாம் ஒப்படைத்து தொடர்ந்து நம் ஒவ்வொருவரும் ஒரு சாட்சி பகரும் வாழ்க்கை வாழ்ந்து மரியா மார்த்தா போல் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் பிரதிபலிக்க வேண்டும். இவை அனைத்தையும் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகிறோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகப்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தீர். ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ள அடியார்களை ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னையே பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழைத்தார், இறந்தோரிடம் இருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ந்து பண் இசைத்து முடிவின்று சொல்வதாவது: விசேஷமாக இன்றைக்கு திருப்பலியில் கூட ஸ்ரீலங்காவிலிருந்து சில பேர் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. ஸ்ரீலங்காக்காக நம்ம மன்றாடுவோம். அந்த நாட்டுடைய பிரச்சனை நம்ம அனைவருக்கும் தெரிந்திருக்கும் நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து யுக்ரைனுக்காகவும் இத்திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மையை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருவாவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜூலியன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருவாவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள்ள ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் தேத்தும் வரும் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. வாருங்கள், நம் அனைவரும் சேர்ந்து நம் கடவுள் நமக்காக கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியே உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திரு அவை நம்பிக்கையின் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. வாருங்கள், ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எனக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த உம் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். சற்று நேரம் அமருங்கள். அறிவிப்புகள். பழிப்பீட பணியாளர் புதிய உறுப்பினர் சேர்ப்பு மற்றும் கூட்டம். பங்கில் புதிய பழிப்பீட பணியாளர்கள் தேவைப்படுகிறார்கள். உங்களுக்கு பணி செய்ய ஆர்வம் இருந்தால் மற்றும் உங்களின் முதல் புதுநன்மை அருட்சாதனத்தை பெற்றிருந்தால் 23 இம்மாதம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 11 மணி வரை பத்திமா மண்டபத்தில் நடைபெறும் கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். மேல் விவரங்களுக்கு அறிக்கை தழுவிய நபர்களோடு தொடர்பு கொள்ளவும். தமிழ் இளைஞர் ஒன்று கூடல் அசாயோ கோலாலும்பூருடன் கைகோர்த்தல். ஞாயிற்றுக்கிழமை 24ஆம் தேதி இம்மாதம் காலை 10:30 மணிக்கு பத்திமா மண்டபத்தில் இளைஞர்கள் ஒன்று கூடும் நிகழ்வு நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் சிற்றுண்டி வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு சகோதரி மெலிசாவை தொடர்பு கொள்ளவும். தமிழ் கத்தோலிக்க அருங்கொடை மறுமலர்ச்சி கூட்டம். தமிழ் அருங்கொடை வாராந்திர ஜப கூட்டம் நாளை திங்கட்கிழமை இரவு 7:30 மணிக்கு பத்திமா மண்டபத்தில் நடைபெறும். இக்கூட்டத்தில் கலந்து கொள்ள பங்கு மக்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். மேல் விவரங்களுக்கு சகோதரர் மார் மேகனை தொடர்பு கொள்ளவும். 17 ஜூலை 1997 குருத்துவ அருட்பொழிவை பெற்றார் அருட்தந்தை மறைதிரு என்று மாணிக்கம். இன்று அவர் குருத்துவ அருட்பொழிவை பெற்று 25 ஆண்டுகள் நிறைவு எய்துகின்றன. இன்றைய நாளில் அவரை சிறப்பு செய்ய நாம் அனைவரும் இங்கு அமர்ந்திருக்கிறோம். குருத்துவம் இல்லாமல் திரு அவை இல்லை, திரு அவை இல்லாமல் குருத்துவம் இல்லை. ஆகவே இந்த நாளில் தந்தையை சிறப்பு செய்ய நாம் அனைவரும் இந்த வேளையில் நமது பங்கு தந்தை மறைதிரு வில்லியம் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைப்போம். அன்பான இறை மக்களே, பத்திமா பங்கை சேர்ந்த தமிழ் பேசும் மக்களே, உங்கள் அனைவருக்கும் சோஸ்திரம், காலை வணக்கம். இன்றைக்கு நம்மளுடைய பங்கில் ஒரு சந்தோஷமான ஒரு நாள், ஒரு மகிழ்ச்சியான நாள். நம்முடைய அருள் தந்தை நம்மளோடு கடந்த 2 மாதமாக இந்த பங்கில் தங்கி கொண்டு இருக்கிறார். எனக்கு அருள் தந்தை 96லேருந்து தெரியும். 96லேருந்து அவர் இறுதி ஆண்டு குரு மாணவனாக இறுதி ஆண்டில் இருந்தார். அவர் குரு பட்டம் 97ல் பெற்றார். 25 ஆண்டு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது இல்லையா? 25 ஆண்டு குருத்துவ வாழ்க்கையில் இந்த நவீன காலத்தில். ஸோ இன்றைக்கு நாம் சேர்ந்து அவருக்காக தொடர்ந்து மன்றாடுவோம். முதலில் கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வோம். ஏனென்றால் நம்முடைய கடவுள் இரக்கமுள்ளவர், நல்லவர். அவரை அழைத்திருக்கிறார். ஃபாதரை கடவுள் அழைத்துள்ளார். 2வது ஃபாதருக்காக நம்ம நன்றி கூறுவோம். ஏனென்றால் ஃபாதரோட அந்த தாராள மனம், ஆம் என்று அந்த பதில் கூறினார். பார்த்தீங்களா? எவ்வாறு திருச்சபை தாய் மரியா சொன்னது போல இவரும் ஆம் என்று சொல்லி பிரமாணிக்கமாக 25 ஆண்டு பணி செய்து கொண்டு இருக்கிறார். தொடர்ந்து மேலும் மேலும் அவருடைய பணி வளர வேண்டும். பங்கு தந்தையாக இருக்கிற நான் பங்கு மக்களாக இருக்கிற நாம் அவரை வாழ்த்துவோம். ஆல் த பெஸ்ட் ஃபாதர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். பங்கு தந்தைக்கு நன்றி. தொடர்ந்து 25 ஆண்டுகள் தந்தை என்று மாணிக்கம் கடந்து வந்த பாதைகளை இப்பொழுது காணொளி காட்சியாக நாம் காணவிருக்கிறோம்.
காணொளி காட்சியை தயாரித்தவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து வெள்ளி விழா நாயகன் தந்தை என்று மாணிக்கம் அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். இதுக்கு மேலே நான் பேசினா எனக்கு குழம்பி போயிடுங்க நினைக்கிறேன். இந்த நாள் வந்து 17th of July, இந்த பங்குல சர்ச் ஆஃப் லேடி ஆஃப் ஃபத்திமாவில் என்னுடைய சில்வர் ஜூபிலி இங்கே கொண்டாடுறது வந்து கண்டிப்பாக அது வந்து ஒரு கடவுளுடைய நோக்கமாக இருக்கும். நத்திங் ஹேப்பன்ஸ் விதவுட் காட்ஸ் பெர்மிஷன். ஐ எம் ஸோ ஹாப்பி இன்றைக்கு இந்த ஜூப்ளி செலிப்ரேஷனில் இந்த பங்குல நான் வந்து கொண்டாட வந்து கண்டிப்பாக நான் வந்து ஆண்டவருக்கு நன்றி கூறணும். நான் குறிப்பாக ஃபாதர் வில்லியம் மைக்கேல் என்னைய வரவச்சார் இந்த பங்குக்கு. தேங்க்யூ ஃபாதர் வில்லியம் ஃபார் யோர் ஹாஸ்பிட்டாலிட்டி. how Abraham welcomed the three strangers, how Martha welcomed Jesus. I believe Father William Michael welcome into this parish and also the people of God here. Thank you very much. உங்கள் அனைவருக்கும் நான் மிக்க நன்றி. Thank you. தொடர்ந்து தந்தை அவளுக்கு சிறப்பு செய்ய பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்த சகோதரர் தம்புசாமி அவர்களை அழைக்கின்றோம். தொடர்ந்து அணிச்சல் வெட்டும் நிகழ்வு. தந்தை அவர்களை வரவேற்கிறோம். வெள்ளி விழா அல்ல தந்தை அவர்களே, பொன் விழா வைர விழா வரை உங்கள் பயணம் தொடர எங்களின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.